மேஷ ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சனி ராகு இந்த 2 கிரகங்களையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் மாதம் பிறக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் ராசியிலேயே உங்களுக்கு சகாயங்களை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானாதிபதியான புதன் சஞ்சரிக்கிறார். ஒருபுறம் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் விரயங்களுக்கும் குறைவிருக்காது. தடைகள் சிலவற்றில் இருக்கும். எதையும் மன தெளிவுடன் செய்ய இல்லாமல் போகலாம். செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் கருத்து வேறுபாடுகளும் மன போராட்டங்களும் கூட ஒரு சிலருக்கு இருக்கும். தெய்வ வழிபாடுகளை செய்வதன் மூலம் இவற்றையெல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ள முடியும். வைகாசி மாதம் 2ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் பகவான் வந்து அமரப்போகிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவார். இதனால் பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். படித்து முடித்த பிள்ளைகளாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணத்திற்கு காத்திருக்கும் குழந்தைகளாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் கூட நடக்கும். உங்களுடைய ஜீவன ஸ்தானாதிபதியாகவும் புதன் இருப்பதால் நீங்கள் தேர்ந்தெடுத்தது எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் அப்படியே நடக்கும். இதுவரை நீச்சம் பெற்ற கடகத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் வைகாசி மாதம் 25ஆம் தேதி சிம்ம ராசியில் சென்று அமரப்போகிறார். அங்கிருந்து சப்தம பார்வையாக கும்பத்தில் உள்ள சனி ராகு இந்த 2 கிரகங்களையும் பார்ப்பார். இந்த நேரத்தில் மன குழப்பங்கள் ஏதாவது இருந்தால் அது உங்களை விட்டு அகன்றுவிடும். மகிழ்ச்சியை குறைக்கக்கூடிய தகவல்களாக இருந்தாலும் கூட மனசை தேற்றிக்கொள்வீர்கள். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாமல் போனாலும் கூட எப்படியோ உருண்டு பிறண்டாவது ஒரு காரியத்தை செய்து விடுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில் செய்பவருக்கு ஏற்றம் இறக்கங்கள் இருக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஏதோ போகும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய முயற்சி, உங்களுக்கு கிரகங்களால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், இது எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதத்தை எளிமையாக கடந்து விடுவீர்கள். இந்த மாதம் பிறக்கும் பொழுது, அதாவது 24ஆம் தேதி வைகாசி மாதம், அதுவரை கடகத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். வைகாசி மாதம் 25ஆம் தேதி முதல் மாத கடைசி வரை சிம்மத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையாக கும்ப சனியை பார்க்கிறார். இந்த காலத்தில் உடன்பிறப்புகள் வழியில் பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்து கொள்வது மிக மிக அவசியம். நிதானம் தேவைப்படும் நேரம் என்று கூட சொல்லலாம். குலதெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடோ செய்து கொள்ளுங்கள்.